கொடைக்கானல் பகுதியில் உள்ள ஒரு ஏரியாவுக்கு பேர் வட்டக்கானல். அங்கே பார்த்தீங்கன்னா கஞ்சா செடி ரொம்ப அமோகமாக விளைஞ்சிக்கிட்டு இருக்கு. கஞ்சா மாஃபியா 2 பேர், ஆடுகளம் நரேன், ஆர்கே சுரேஷ் 2 பேருக்கு நடக்கிற உள்ள போட்டி தான் அந்த சிரிப்பை பார்த்திலும் நான் பிறந்தேனோ நான் மறந்தேனோ. ஃபஸ்ட்லாம் ஹெராயின், பவுட்ரு, கஞ்சா அப்படி இப்படின்னு கட்டுவாங்க. ஆப்பிள், ஆரஞ்சு அது உள்ளலாம் ஜூஸ் ஏற்றி ட்ரக்ஸ் அடிக்கிறதுங்க. இப்போது மஷ்ரூமில் நிறைய ஃபாரின்லலாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. விஷப்பாம்பை வச்சு கொத்தி ட்ரக்ஸை இந்த போதையெல்லாம் ஏற்றுவாங்கள்ல, அதெல்லாம் மஷ்ரூமை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ட்ராங்காக ட்ரக் அவேர்னஸ் பற்றி பேசியிருக்காங்க. டேரக்டர் அதை என்ன சொல்ல நினைக்கணும்னு பார்த்துருக்காரோ அது ஸ்க்ரீன் பிளேல சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு படம். படத்தோட மியூசிக் பற்றி சொல்லணுன்னா அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சீனை வந்து இன்னும் நல்லா பூஸ்டப் பண்ணி வச்சுக்குது. படம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட் வாட்ச். தியேட்டரில் நீங்கள் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம். இல்லை எனக்கு என்னென்னா அந்த லவ் செட் ஆகிருக்கலாம் அப்படின்ற மட்டும் தான் கொஞ்சம் இதுவாக இருந்தது. லவ் செட் ஆனால் இன்னும் கொஞ்சம் படம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் எல்லோரும் பார்த்தா லாஸ்ட் எடுத்துட்டாங்க. அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. நியூ ஃபிலிம் மாதிரியே இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம் மாதிரியே இல்லை அவருக்கு. இது நிறைய படம் பண்ணிவிட்டு இந்த படம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்கிறாரு, நல்லா பண்ணியிருக்கிறாரு. பகுதியில் உள்ள ஒரு ஏரியாவுக்கு பேர் வட்டக்கானல். அங்கே பார்த்தீங்கன்னா கஞ்சா செடி ரொம்ப அமோகமாக விளைஞ்சிக்கிட்டு இருக்கு. கஞ்சா மாஃபியா 2 பேர், ஆடுகளம் நரேன், ஆர்கே சுரேஷ் 2 பேருக்கு நடக்கிற உள்ள போட்டி தான் அந்த படத்தோடைய கதை. என்ன சொல்கிறது, மனோசருடைய பையன் நடிச்சிருக்காப்புல. ஸோ வந்து டீசெண்டாக இருக்குது ஒரு படம், ஒரு தடவை பார்க்கலாம். மியூசிக்லாம் ஓரளவு நல்லா இருக்குது. அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து ஓரளவு நல்லா பண்ணியிருக்காரு. எம்ஏ ஆனந்த் சார் வந்து பண்ணியிருக்காப்புல, ஓரளவு நல்லா பண்ணியிருக்காப்புல. மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை, எல்லாம் பழைய கதையாக இருக்கக்கிட்டே கொஞ்சம் போர் அடிக்குது. வட்டம் போட்டு காமிச்சிட்டாரு. படத்து சில பேர் வடக்குன்றாங்க, வடக்கானல்ன்றாங்க. வடக்கானல் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததுலாம் சொல்லுங்கிறாங்க. நானும் அப்படி தான் சொல்லுங்க. இப்போ தான் ஒருத்தர் வந்து ரவுண்டு போட்டு காமிச்சார் வட்டக்கானல்னு. அதுக்கப்புறம் தான் தெரியுது கோத்தகிரி மாதிரி தொட்டப்பேட்டை மாரி கொடைக்கானலில் ஒரு ஊர் வட்டக்கானல் அப்படின்றது. அந்த ஊரில் இப்போ நிறைய படம் வந்ததில்ல, நிறைய பேர் கூட லியோவோட டச் மாதிரி இருக்குதுங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது என்னென்னா ஃபஸ்ட்லாம் ஹெராயின், பவுட்ரு, கஞ்சா அப்படி இப்படின்னு கட்டுவாங்க. ஆப்பிள், ஆரஞ்சு அது உள்ளலாம் ஜூஸ் ஏற்றி ட்ரக்ஸ் அடிக்கிறதுங்க. இப்போது மஷ்ரூமில் நிறைய ஃபாரின்லலாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. விஷப்பாம்பை வச்சு கொத்தி ட்ரக்ஸை இந்த போதையெல்லாம் ஏற்றுவாங்கள்ல, அதெல்லாம் மஷ்ரூமை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி 2 பாட்டு, அதில் காக்கட்டான்னு ஒரு பாட்டு ரொம்ப அழகாகவும் அந்த லிரிக்ஸும் ரொம்ப பொருந்துகிற மாதிரி இருந்தது. என்ன ஒன்று கதை பழைய கதை அப்படின்ற மாதிரி இருந்தது. இதில் அவரோட பையனை நடிக்க வைக்கணும், நல்லா வரணும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மனோ சார் மேலே இருக்கிற மரியாதையானாலும் இவ்வளோ நாள் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நிறைய பேருக்காக உதவி இருக்கிறாருன்றதுனாலே அந்த படத்தை நான் பார்க்குறேன். வேறு ஒன்றாலும் கதையில் எனக்கு என்னவோ பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனாலும் அவரும் நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இந்த கதை டாப்பில் வந்திருக்கும் அப்படின்ற இந்த படத்தை பழசான கதை, இதெல்லாம் சொல்லவே தேவை கிடையாது. என்னத்தை சொல்லிட்டு இல்ல, ஒரு ஒன்லைன் சொன்னீங்கன்னா மக்கள் சொல்லிட்டேனே. அந்த ஊரில் வந்து கஞ்சா செடி நடந்துகிட்டு இருக்கு. 2 பேருக்கு நடக்கிற பிரச்சனை தான் அந்த படத்தோடைய ஒன்லைன். ஸோ இதை வச்சு பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா லாகா இல்ல எப்படி? ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிற இதை இந்த பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ ஒரு தடவை பார்க்கலாம். மஷ்ரூம் வந்து இவ்வளோ இது இருக்குது. இப்போ மஷ்ரூம் நம்ம வீட்டில் காளான் சாப்பிட்றது அது ஒரு மஷ்ரூம். அதுக்கப்புறம் இந்த மஷ்ரூமில் காட்டு மஷ்ரூமில் இவ்வளோனா இருக்கா அப்படின்னு நினைப்பேன். ஓகே, இது ஒரு அவேர்னஸ் படமா? ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தில் உங்களுக்கு என்ன பிடிச்ச சீன்? ரொம்ப என்ன சீன்னா அந்த சாங் தான். சாங் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, இதில் வந்து யாரோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு? ஹீரோ, அதுக்கப்புறம் அந்த 3 பையனுங்க, அடுத்து வந்து ஆர்கே சுரேஷ் அந்த அங்கிள் வில்லன் சார், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப கரட்டான் காக்கரட்டான் பூங்குலிலே நீ உன் சிரிப்பை பார்த்திலும் நான் பிறந்தேனோ நான் மறந்தேனோ. ரொம்ப சந்தோஷம். இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இந்த கதை டாப்பில் வந்திருக்கும் அப்படின்ற நல்ல கதை.
ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னென்னா கதையோட அந்த ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, டியூரேஷன், அது 2 ஹவர் பண்ணது ஒரு புத்திசாலித்தனம். அதுக்கு மேலே போயிருந்தால் வேறு மாதிரி மாறிட்டு இருக்கோன்றது. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கதையில் கொஞ்சம் கதை வந்து பெரிய ரவுடிசம் சம்மந்தமான பெரிய பெரிய ஆளுங்க வந்து வெட்டு குத்தெல்லாம் நடக்கும்னு பார்த்தா ஒரு 10 பேருக்குள்ளேயே கதை முடிச்சுக்கிறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ பெரிய ட்ரக்ஸ் எடுத்துன்னு வந்துட்டு ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே முடிச்சுக்கினாங்களே கதை அப்படின்றது தான் கஷ்டமாக. அவேர்னஸ் பற்றி பேசியிருக்காங்க. டேரக்டர் அதான் என்ன சொல்ல நினைக்கணும்னு பார்த்துருக்காரோ அது ஸ்க்ரீன் பிளேல சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு படம். ஒரு சோசியல் மெசேஜ் உள்ள படமா? நல்ல சோஷியல் மெசேஜோட இந்த ஒரு படம் வருது. நல்ல யங்ஸ்டர்ஸ் பார்க்க வேண்டிய படம் இது. ஓகே. அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சீனை வந்து இன்னும் நல்லா பூஸ்டப் பண்ணி வச்சுக்குது. படம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட் வாட்ச். தியேட்டரில் நீங்கள் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம். பரட்டி விட்டுருந்தாங்க, ஃப்ரேமிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த ஆக்டிங்காக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், அந்த ஆக்டிங்கும் பிஜிஎம்க்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மியூசிக் வந்து ரொம்ப எனக்கு அதான் பிடிச்சிருந்துச்சு. சார், நீங்கள் அதில் ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு அதில் என்ன சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படத்தில்? இல்லை, எனக்கு என்னென்னா அந்த லவ் செட் ஆகிருக்கலாம் அப்படின்ற மட்டும் தான் கொஞ்சம் இதுவாக இருந்தது. லவ் செட் ஆனால் இன்னும் கொஞ்சம் படம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் எல்லாரும் பார்த்தா லாஸ்ட்டாக எடுத்துட்டாங்க. அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஒரு போராக போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே எல்லாரும் மாற்றி போகிற மாதிரி இருந்தது. 10க்கு 9.5 தரலாம். ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை. படம் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. மனோஜ் சார் பையன் ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கே சுரேஷ் சாருக்கு ஈக்குவலாகவே இருந்துச்சு. அதாவது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும், நிறைய படத்தில் வில்லனாக பண்ணியிருக்காரு. அவர் கூட ஃபேஸ் ஆஃப் பண்ணுற சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு ஃபேவரட் சீன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்கில் அந்த காலேஜ் பசங்க பார்த்தீங்கன்னா ட்ரக் யூஸ் பண்ணும்போது அவங்களோட அந்த விஷனுக்கு அவங்க பார்க்கும்போது அந்த வேர்ல்டு எப்படி இருக்கும்போது நமக்கும் விஷுவலாக கன்வே பண்ணியிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு படம். ஓகே, ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு. மேம், என்ன மூவி பார்த்தீங்க? வட்டக்கானல். மூவி எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அப்படி ரொம்ப பிடிச்சிருந்தது. மூவி சாங்ஸாக இருக்கட்டும், கேரக்டர் பண்ண ஒவ்வொரு நம்ம கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஆர்கே சுரேஷாக இருக்கட்டும், கபாலி விஸ்வந்த், கேபிஒய் சரத், நரேன் சார், பாத்திமா, எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான ஃபேஸு. நியூ ஃபிலிம் மாதிரியே இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம் மாதிரியே இல்லை அவருக்கு. இது நிறைய படம் பண்ணிவிட்டு இந்த படம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்குறாரு. நல்லா பண்ணியிருக்கிறாரு. சட்டில்டாக ஹீரோயின் மீனாட்சி நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சாங்ஸு அல்டிமேட்டு. காக்கரட்டா சாங்காக இருக்கட்டும், லப்டப் சாங்காக இருக்கட்டும், ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் என்ன சோசியல் மெசேஜ் கொண்டு வந்திருக்காங்க? ட்ரக்ஸு தான் மெயினாக. ட்ரக்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக அதை பார்க்கணும். ஸ்டூடெண்ட்ஸு, குழந்தைங்க எல்லாருமே. என்னோடய சன்லாம் வந்து கேட்குறாரு, இப்படி மஷ்ரூமில் இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குதான்னு என் குழந்தெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இது ஒரு அவேர்னஸான ஒரு